வெற்றி நடை போடுகிறது. ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? விஜய் சாரோட மகன் நடிகரா நடிக்காமல் ஏன் இயக்குனராக அவதாரம் எடுத்தாங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து விஷ்ணு கேட்டிருக்காங்க. தன்னுடைய தந்தை விஜய் நடிகர் அப்படின்றதுனால ஜேசன் சஞ்சய் நடிகராகவே அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு என்ன கட்டாயம்? அவருக்கு பிடித்த தொழில் டைரக்ஷன், அதன் காரணமாக தான் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அஜித் சாரை வச்சு தனுஷ் சார் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறதா வரும் செய்தி அது உண்மையான திருவண்ணாமலையிலிருந்து தேவா கேட்டிருக்காங்க. அஜித்தை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்ற தனுஷுடைய ஆசை இப்போதைக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இல்லை. செல்வராகவன் சாரோட 7G ரெயின்போ காலனி படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வரலையே, அதுக்கான காரணம் என்னன்னு சென்னையில இருந்து முத்து கேட்டிருக்காங்க. செல்வராகவனுடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அந்த படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. மிக விரைவிலேயே அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சூர்யா சாரோட கருப்பு படம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போறதா சொன்னாங்க. ஆனா இப்போ பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போறதா சொல்றாங்களே, அது சரியானு கொளத்தூர்ல இருந்து தீபன் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தினுடைய வெற்றியில் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதிக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதன் காரணமாக தான் கருப்பு திரைப்படத்தினுடைய வெளியீட்டை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேபிஒய் பாலா சார் உண்மையாவே சொந்த காசுல தான் எல்லாருக்குமே உதவி செய்யறாங்களான்னு கேரளால இருந்து அமுதா கேட்டிருக்காங்க. கேபிஒய் பாலாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தன்னுடைய சொந்த பணத்திலேருந்து அவர் உதவிகளை செய்கிறார். ஒரு சில சமயங்களில் மற்றவர்களிடமிருந்து உதவி பெற்றும் அவர் உதவுவது உண்டு. ஏஆர் முருகதாஸ் சாருக்கு மதராசி படம் வெற்றி படமா அமைஞ்சதான்னு திருச்சியில இருந்து விஷால் கேட்டிருக்காங்க. மதராசி திரைப்படம் ஏஆர் முருகதாஸுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமைந்திருக்கிறது. சிவகார்த்திகேயன் சார் மற்றும் வெங்கட் பிரபு சார் கூட்டணியில ஒரு புது படம் உருவாக போறதா சொன்னாங்க. ஆனா அந்த படத்தை பத்தி ஒரு அப்டேட்மே வரலையே, அதுக்கான காரணம் என்னன்னு மதுரையில இருந்து கிருஷ்ணா கேட்டிருக்காங்க. வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் தான் தொடங்க இருக்கு. அதுக்குள்ள எப்படி அந்த படத்துடைய அப்டேட்டை வெளியிடுவாங்க? நயன்தாரா மேம் இப்போ ஹீரோயினா நடிக்கிறாங்களான்னு சேலம்ல இருந்து பூர்ணி கேட்டிருக்காங்க. அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? நயன்தாரா இப்போதும் கதாநாயகத்தான் நடித்து கொண்டிருக்கிறார். பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு கேர்ள் ஃபேன்ஸ் தான் அதிகம்னு வர செய்தி உண்மையான கடலூர்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. எப்போதுமே ஒரு வெற்றிகரமான கதாநாயகனுக்கு பெண் ரசிகைகள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி வெற்றிகரமான கதாநாயகிகளுக்கு ஆண் ரசிகர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இது காலகாலமாக வழக்கத்தில் உள்ள முறைதானே. விஷ்ணு விஷால் சார் ராட்சசன் 2 படத்தை விட்டுட்டு கட்டாகுஸ்தி 2 படத்தை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு ராம்நாட்ல இருந்து வேலு கேட்டிருக்காங்க. ராட்சசன் படத்தினுடைய இயக்குனரான ராம்குமாரோடு இப்போ தான் ஒரு திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் விஷ்ணு விஷால். அதன் காரணமாக தான் ராட்சசன் படத்தினுடைய 2ஆம் பகுதியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கூட ஒரு எண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. கமல் சார் ரஜினிகாந்த் சாரோட சேர்ந்து நடிக்க போறதா சைமா அவார்ட் ஃபங்க்ஷன்ல டைரக்டாவே சொல்லியிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தஞ்சாவூர்ல இருந்து ரோசி கேட்டிருக்காங்க. எத்தனையோ மல்டி ஸ்டார் படங்கள் வந்தாலும் கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு மல்டி ஸ்டார் படம் அப்படின்னும் போது இந்தியா முழுவதும் உள்ள மொத்த ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு உருவாகும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற விதத்திலே ஒரு கதைக்களத்தில் அவங்க நடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சித்ரா சார் உங்களுக்கு அதிகமா பிடிச்சது சிவாஜி சாரா இல்ல ஜெய்சங்கர் சாரான்னு சேலம்ல இருந்து மஞ்சுளா கேட்டிருக்காங்க. நடிகர்ல என்னை மிகவும் கவர்ந்த நடிகர்னா அது நடிகர் சிவாஜி கணேசன் தான். அதுக்கு பிறகுதான் எல்லா நடிகர்களும். ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிறந்த நண்பர். அஜித் சாரோட அடுத்த படத்தோட அப்டேட் பத்தி சொல்ல முடியுமான்னு கேரளால இருந்து விக்ரம் கேட்டிருக்காங்க. அஜித்துடைய அடுத்த படத்துடைய அப்டேட்டை பற்றி சினிமா திஸ் வீக்கில் விவரமாக பேசியிருக்கோம். அந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். எப்படியும் அக்டோபர் மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குரோதம் படத்து மூலியமா ஃபேமஸ் ஆன பிரேம் இப்போ என்ன பண்றாங்கன்னு சென்னையில இருந்து நிலா கேட்டிருக்காங்க. குரோதம் திரைப்படத்தினுடைய கதாநாயகனான பிரேம் இப்போ திரைப்படங்கள் எதுவும் நடிக்கலை, திரைப்படங்களை தயாரிக்கவும் இல்லை, திரைப்பட உலகை விட்டு கொஞ்சம் விலகி தான் இருக்கார். கார்த்திக் சார் ஷூட்டிங்க்கு எப்போதும் லேட்டா வரதுக்கான காரணம் என்னன்னு பழனில இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. கார்த்திக் பிஸியாக பல படங்களில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வேண்டாத சில நண்பர்கள் அவருக்கு அமைஞ்சாங்க. அதன் காரணமாகத்தான் படப்பிடிப்பு தளங்களுக்கு பல சமயத்தில் கார்த்திக் லேட்டாக வந்தார். ஸ்டார் நைட் நிகழ்ச்சியில விஜயகாந்த் சார் கூட நடந்த மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்டை பத்தி சொல்ல முடியுமான்னு திருச்சியில இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சிக்கு ஒரு ஒத்திகை போல லண்டனில் நடந்த கலைவிழா அமைந்தது. அந்த லண்டன் கலைவிழாவில் தான் விஜயகாந்தை மேடையிலேயே பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த பேட்டி இன்று வரையிலே மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியிலே பெற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் விஜயகாந்த் மனம் திறந்து அந்த பேட்டியிலே பதில் சொல்லியிருந்தது தான்.
மனோபாலா சாருக்கும் உங்களுக்கும் இருக்க நட்பை பத்தி சொல்ல முடியுமான்னு தர்மபுரியில இருந்து சிவா கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாட்ட மனோபாலா உதவி இயக்குனராக சேர்ந்த காலகட்டத்திலேருந்து அவரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னுடைய மிகச்சிறந்த நண்பராக கடைசி வரைக்கும் இருந்தவர் தான் மனோபாலா. மனோபாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராகத்தான் பலருக்கு தெரியுது. ஆனால் அவர்கிட்ட இருந்த திறமைகள்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது. அதே சமயத்தில் மற்றவர்கள் உதவி செய்கிறதுல மனோபாலாவுக்கு நிகர் மனோபாலா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவராக இருந்த அந்த கலைஞன் அவ்வளவு சீக்கிரம் மறைந்து போனது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அடுத்து இன்று ஒரு தகவல். மறுவெளியீட்டிலே எப்படிப்பட்ட சாதனையை விஜயனுடைய கில்லி திரைப்படம் செய்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். இந்த மறுவெளியீடு அப்படின்ற பழக்கம் இருக்க அது இன்று நேற்று வந்ததில்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1940 இருந்திருக்கிறது என்ற தகவலை சமீபத்திலே ஒரு சினிமா பத்திரிகை படிக்கும்போது நான் தெரிந்து கொண்டேன். 1937 எம்.கே. தியாகராஜபாவுடைய நடிப்பிலே வெளியான திரைப்படம் தான் சிந்தாமணி என்ற திரைப்படம். அந்த படம் வெளியான போது அந்த படத்தின் மீது திரை ரசிகர்கள் பைத்தியம் பிடித்து அலைந்தார்கள் என்றே சொல்லலாம். அந்த படத்தை 10 தரம் 15 தரம் பார்த்த ரசிகர்கள் தான் ஏராளம். அதன் காரணமாக தான் அந்த படம் பொன்விழாவை கடந்து வைர விழாவும் கொண்டாடியது. 1937 வெளியான சிந்தாமணி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த காரணத்தினால 7 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1944 மீண்டும் அந்த படத்தை திரையிட்டார்கள். அப்படி மீண்டும் திரையிடப்பட்ட போதும் 5 வாரம் தொடர்ந்து ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்த படமாக சிந்தாமணி படம் அமைந்தது. தமிழ் சினிமா உலகின் முதல் சூப்பர் ஸ்டார்னா அது எம்.கே. தியாகராஜபாவதர் தான் அப்படின்னு நான் பலமுறை நம்முடைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அவர் பல சாதனைகளை செய்திருக்கிறார். அவருடைய சாதனைகளில் இந்த சிந்தாமணி படத்துடைய மறுவெளியீட்டு சாதனையும் ஒன்று. நாகேஷோட எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? ஹீரோயினாக இருக்கும்போது பண்ணேன், ஒரு 4-5 படம் பண்ணேன். வெரி நைஸ். அவரு தான் உங்களுக்கு தெரியுமே செட்டில் பப்ளியாக இருப்பார். இன்னும் நீ தெலுங்குலையே பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. இது தமிழ் சினிமா அப்படின்னுவாரு. ஒன்று நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து, லைஃப்பில் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். தெலுங்கு சினிமாவின் 2 லெஜெண்டரி ஆக்டர்கள்னா ஒரு பக்கம் என்.டி. ராமாராவ், இன்னொரு பக்கம் ஏ. நாகேஸ்வர ராவ். 2 பேரோடும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ராமாராவ் சார் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ ராமாராவ் சார் கூட அவ்வளோதான் அப்போ இப்படின்னுவாங்க. இப்போ ஹீரோ இருக்காங்கல்ல பாலகிருஷ்ணன் சார், அவங்க தான் ராமாராவ் சார் கூட வருவாங்க. ஷார்ட் ரெடினா அவர் காதில் கேட்கும். ஷார்ட் ரெடி அப்படின்னோடனே கண்ணு திறந்தாரு, ఏం చేస్తున్నారు మీరు ఇక్కడ அப்படின்னாரு. మీరు పిలిచారని బాలయ్య బాబు చెప్పారు. அவ்வளோதான் கூப்பிட்டு பாலయ్య பாபுவை பிடிச்சி திட்டினாரு. சாவித்திரி அம்மாவோட பழகின அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. அம்மாவோட ஃப்ரெண்டு தானே அவங்க. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் அம்மா வீட்டுக்கு போவேன். ஒரு தடவை என்னை கூட்டிகிட்டு போனாங்க வயல் காலில். அது என்ன இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு என்ன இடம்னு தெரியாது, போரூராக இருக்கலாம். போயிட்டு ஒரு ஷெட்டு மாதிரி இருந்துச்சு. அந்த ஷெட்டில் அம்மா எப்படி இருக்காங்கன்னா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.